பசுபதி, வித்தார்த், லட்சுமி பிரியாவோட நடிப்புல குற்றம் புரிந்தவன் அப்படின்ற வலைத்தொடர் வெளியாகி நல்ல விமர்சனங்களை சந்திச்சு வருது. நாம அதிகமா பார்த்து பழகி போன ஒரு கதைக்களம் தான். மயக்கரு அப்படின்னு பார்த்தோம்னா மெர்சி அப்படின்னு ஒரு சிறுமி திருவிழால காணாம போயிடுறா. அங்க இருந்து இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. ஆனா அந்த மெர்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது பசுபதிக்கு மட்டும் தான் தெரியும். ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்தை யார் பண்ணா, என்ன ஆகுச்சு, பசுபதி அதுல இருந்து மீண்டாரா அப்படின்றத சுத்தி தான் கதையை பயணிக்கும். படம் ஃபுல்லா குற்ற உணர்ச்சியோட பசுபதி பயணிக்கிறது நம்மளையும் பதட்டத்தோடவே கொண்டு போகுது. ஒரு 3-4 சீன்ல கொஞ்சம் திக்னு சில காட்சிகளும் அடங்கியிருக்கும். பசுபதி பண்ற எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருக்கும். தன்னோட பென்ஷன் காசு, பேரன், அதோட ஒரு பிரச்சனை, இது மூணுத்தையும் ஹேண்டில் பண்ண விதம் தான் படத்துக்கு பெரிய பிளஸ். எல்லா எபிசோட் முடியும் போதும் ஒரு ட்விஸ்டோட நம்மள அடுத்த எபிசோட் பாக்குற ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்காங்க. விதார்த்தம் உள்ளுக்குள்ள அதிக வலிகளை வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை தனியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னோட கடந்த காலத்துல சந்திச்ச ஒரு வலியை தாங்கிட்டு இந்த மெர்சி மூலமா முற்றுப்புள்ளி வைக்க போராடிக்கிட்டு படத்தோட திரைக்கதைக்கு தேவையான விஷயத்த பண்ணிருக்காரு. தன்னோட குழந்தை காணோம்னு படம் ஃபுல்லா அழுத முகத்தோட லட்சுமி பிரியா ஒரு தாயோட வலியை பிரதிபலிக்கிறாங்க. ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் தேவையான அளவுக்கு கதாபாத்திரங்களை யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட முதல் 4 எபிசோடும் நிகழ்காலத்துல சஸ்பென்ஸோட பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா லாஸ்ட் 3 எபிசோட்லயும் எல்லா ட்விஸ்டுமே ரிவீல் ஆகும்போது டாப் கியர் போட்ட மாதிரி ஸ்டோரியை ஸ்பீட் எடுக்கும். பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நேரம் இழுக்காம அழுத்தமா சுருக்கமா சூப்பரா முடிச்சிட்டாங்க. கடைசியா விதார்த் பசுபதியை பார்த்து ரொம்ப வலிக்குதா சார்னு கேட்கும்போது பசுபதி இப்போதான் வலி குறைஞ்சிருக்குன்னு சொல்றப்போ ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரை பார்த்த மாதிரி குற்றம் புரிந்தவன் அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ப வெப் சீரிஸை முழுமைப்படுத்தியிருக்காங்க.